எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். பீடி, சிகரெட்டு, கஞ்சா, ஹான்ஸு இதெல்லாம் யாரு பயன்படுத்துறாப்பா? இதெல்லாம் யார் பயன்படுத்துறா? பெரியவங்க பயன்படுத்துறாங்களா? அவங்க பயன்படுத்துறது போய் இன்னைக்கு அடுத்த கட்டமா ஸ்கூல் படிக்கிற பசங்க, 5வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்க, 7, 8, 9வது, 10வது இந்த மாணவர்கள் தான் என்ன பண்றாங்க இன்னைக்கு? பீடி குடிக்கிறாங்க, திருட்டுத்தனமா ஆன்ஸ் போடுறாங்க, இந்த கஞ்சா பொருள் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இது என்ன இருக்கு? இந்த யூசேஜ் இருக்கு, பழக்க வழக்கம். என்னது? கஞ்சா பசங்க தாராளமா கிராமப்புறங்கள்ல கிடைக்குது. அப்ப இதன் மூலயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, படிக்கிறதுல கவனம் செலுத்தாம இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு வருங்கால தலைமுறை எல்லாமே என்ன ஆயிருக்கு? ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி மிகச்சிறந்த ஒரு பின்னடைவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த போதை பழக்கத்திலேருந்து நம்ம ஏற்படுத்திக்காம, அது அப்படி இருந்தா கூட இனிமே அதை தவிர்த்துட்டு கல்வியில கவனம் செலுத்துறோம். கல்வியில கவனம் செலுத்துறது மூலயமா தான் நாம நல்ல நிலைக்கு வர முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களா இருக்கட்டும் சரி, உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் சரி, அவங்களாம் என்ன பண்ணணும்? இந்த போதை பொருள் பயன்பாட்டை உங்க நண்பர்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை செஞ்சா மூளை பாதிப்பு ஏற்படும், நரம்பு பாதிப்பு ஏற்படும், இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படும், உங்களோட கல்வி தடைபட்டு போகும், ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியாது, இதனால நம்ம உடம்பு பாதிப்பு போயிடும், மனசு பாதிப்பு, எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெரியவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்த கூடாது. அப்போ சார் நாங்க இதை பயன்படுத்தல, நாங்களாம் கஞ்சா குடிக்கல, அது குடிக்கல, பீடி குடிக்கல, சிகரெட் அடிக்கல, ஆன்ஸ் போடல, ஆனா நீங்க பாக்குற யாராவது போடுவாங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இது செஞ்சா உடம்புக்கு கெடுதல், கிட்னியில பாதிப்பு வரும், இதயத்துக்கு பாதிப்பு வரும், நரம்பு பிரச்சனை வரும், கண்ணுக்கு பிரச்சனை வரும், மூளைக்கு பிரச்சனை வரும், உடம்புக்கு பிரச்சனை வரும், மனசுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் சொல்லி அவங்க என்ன பண்ணணும்? இது தவறான பழக்கம், இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க சொல்லணும். சார் நாங்க பயன்படுத்தல அப்படின்னாலும் உங்க நண்பர்கள்ட்ட இதை சொல்றது மூலமா என்ன பண்ண முடியும்? அவங்க பயன்படுத்தாம இருந்தா நல்ல ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ படிக்கிறத விட நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு தேவையும் என்ன அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது தான். இன்னைக்கு நம்மளே பார்க்குறோம், நம்ம தெருக்களில் ஒவ்வொரு வில்லேஜும், உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில், நம்ம தெருவில் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் கண்கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க? குடிச்சிட்டு நடமாடுறாங்க, பீடி குடிக்கிறாங்க, திருட்டுத்தனமா குடிக்கிறாங்க, ஆன்ஸ் போறது, இந்த இடத்துல வச்சு அடக்குறாங்க இல்லையா? இந்த இடத்துல வச்சு அடக்குறாங்களா இல்லையா? அப்புறம் ஆன்ஸ் போடுறாங்க, பீடி குடிக்கிறாங்க. இதெல்லாம் சரியான பழக்கமா? அடுத்தவங்க செய்யறான்றத நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் இது சொல்றது. இதோட முக்கிய காரணமே என்னது? இதெல்லாம் செய்யாம இருந்தாலே, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிட்டாலே என்ன பண்ண முடியும்? நல்லா